அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான பல தகவல்கள் கிடைச்சிருக்குது. அதில் ஒரு சில தகவல்களை பார்ப்போம். முதலாவதாக கேனட் மெஷின். இந்த கேனட் மெஷின் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த கேனட் மெஷினில் நிறைய பேர் பேமெண்ட்டும் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியான கேனட் மெஷினில் பேமெண்ட்டில் நிறைய ஊழல்கள் சதிகள் நடக்குது, ஸ்கேம் நடக்குது அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க பலரும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேனட் மெஷின் வேணும், அதாவது பேமெண்ட் கூட நாம் எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்றது தெரியணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமருக்கும் இந்த சைட்டில் பேமெண்ட் எவ்வளோ அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும் அப்படின்ற மாதிரியான மெஷினுக்கு அப்ரூவல் கேட்டு குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இந்த பேமெண்ட் மெத்தடால் பாதிப்புகள் அதிகம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. புதிய பேமெண்ட் மெத்தட் சிஸ்டத்தில் இந்த மாதிரியான மெஷின்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான தகவல், இதை நான் பப்ளிக்காக சொல்லலை, நான் நியூஸில் பப்ளிஷாக இதை போடலை, ஆனால் ஒஃபிஷியலாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கைது செய்யப்படுவீங்க. என்னென்னு தெரியுதா? குவைத்துடைய பால்மா தெருக்கள் அங்கே இங்கே கார்கோ போகிறது நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கிறேன். என்ன மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றத, தீர்மானம் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஆனால் இது யாருன்னு தெரியுதா? அதே மாதிரி அல்மஜ்லிஸ், அடுத்தது முக்கியமாக பால்மா ரேஷன் பொருட்கள். ரேஷன் பொருட்களை இல்லீகலாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒஃபிஷியல் சோர்ஸாக நான் வெளியில் பப்ளிஷ் பண்ணலைன்னா குழப்பம் அடைவாங்க. நம்ம ஆளுங்களே அதை இல்லாமாக்கி விட்டுருவாங்க. அங்கே போய் கேட்டு இங்கே போய் கேட்டு இந்த இது போட்டிருக்காங்களே, இந்த நியூஸில் போட்டிருக்காங்களே, அப்படியான்னு கேட்டு கிடைக்கிறதையும் இல்லாமாக்கிடுவாங்க. அதனால் நான் அதை முன்னுக்கு பேஜில் போடலை, நார்மலாகவே சொல்கிறேன். கார்கோ போடுறவங்களும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தெருக்கள் அங்கே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுத்தாலோ, இல்லை வீடுகளில் பணிப்பெண்கள் தெரிஞ்ச உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கோ, இல்லை தெரிஞ்ச நண்பர்களுக்கோ, இல்லை வேறு யாருக்கோ பேக்ரவுண்டில் போட்டு கொடுத்தாலும் சரி. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோ யாருக்கும் தானமாக கொடுக்குறதோ தடை. இந்த நாட்டை விட்டு கொண்டு போகிறதும் தடை. இருந்தாலும் ஒரு காம்ப்ரமைஸ், நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி சுங்க அதிகாரிகள் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியாக பாவிச்சுக்கிட்டா சரி. 20, 30, 40, 50, 100ன்னு போட்டு இருக்கிறதையும் இல்லாமாக்கி கொள்ளாமல் சரியான முறையில் பாவிச்சோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த இன்னொரு முக்கியமான தகவல் என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இப்போதைக்கு சோதனை ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நான் உங்களுக்கு காலையில் தெரியப்படுத்தியிருந்தேன், நியூஸில் போட்டிருந்தேன். ஏஜெண்ட்டை தூக்கியிருந்தது. மிச்சம் பழைய ஏஜெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ருமைத்தியாவில் வீடொண்டில் இவங்க அவங்களுடைய மக்தப்பை நடத்திக்கிட்டு போயிருக்கிறாங்க. குறிப்பாக ஏஜெண்ட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த அப்பார்ட்மெண்ட்கள்லையோ இல்லை அவங்களுடைய சொந்த வீடுகள்லையோ பணிப்பெண்களை நிறுத்தி வைக்க முடியாது. பணிப்பெண்கள் ஆஃப்டர் 24 hours, அதாவது 24 மணித்தியாலத்துக்குள்ளே ஸ்பான்சருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நிறைய பணிப்பெண்கள் கொண்டு போய் வீடுகள்லையும் இதுலேயும் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்களில் ஒவ்வொரு செக்காவில் கொண்டு போய் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இல்லீகல் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறாங்க சில செய்திகள். ஒஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினா, ஒஃபிஷியலாக யாருக்காவது அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினா ஏஜெண்ட்டையே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஏஜெண்ட் அதுக்கு பிறகு இந்த நாட்டில் இல்லவே இல்லை அப்படின்ற நிலைமை வரலாம். அதே மாதிரி இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குஞ்சி தபாலம் காட்டிய குஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பெண் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க பர்சனலாக ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்க டூரிஸ்ட்டுக்கு. ஒரு தனி நபர் செய்த தவறால் மற்ற அனைவரையும் குற்றம் சொல்ல முடியாது. எனவே இலங்கை ஒரு சிறந்த நாடு, அழகான நாடு, சுற்றுலாக்கு ஏற்ற நாடு. ஒரு மனிதனின் தவறால் மற்ற அனைவரையும் நான் குற்றம் சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் ஒரு நபரின் தவறுதான் அந்த இடத்தில் என்னை கோபப்படுத்தியது மற்றும் வேதனைக்கு உட்படுத்தியதோ தவிர மற்ற பல இடங்களில் நான் இலங்கையில் மிகவும் அற்புதமான மனிதர்களை சந்தித்தேன். நல்லபடியாக என்னை நடத்தினார்கள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு
ரிக்வெஸ்ட்டையும் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் இப்போது இது சம்மந்தமான விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரப்போது இன்னும் ஒரு சில தகவல்களும் வெளியாகி இருக்குது. இன்னும் ஒரு சில நாய்களும் அதை மாதிரி கேவலமான வேலை செஞ்சுருக்கானுங்க அப்படின்றது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இதோ 3 வீலில் போகும்போதே ஒருத்தன் 3 வீல் ஓட்டிக்கிட்டே அந்த பக்கம் 3 வீல் ஓட்டிக்கிட்டு இந்த பக்கம் வரக்கூடிய வெள்ளைக்காரங்களுக்கு அதாவது டூரிஸ்ட்டுக்கு வந்து தன்னுடைய அனுரூப்பை வெளியில் போட்டு காட்டி ஏண்டா உங்கள்கிட்ட மட்டும்தான்டா இருக்குது, ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. டூரிஸ்ட்டுக்கு வந்து போட்டு காட்டியிருக்கிறேன். කුරුණෑගල ප්‍රදේශයෙන් වාර්තා වනවා. මෙරට සංචාරක සඳහා පැමිණි විදේශ කාන්තාවන් පිරිසක් ගමන් ගන්නා ත්‍රිරෝද රථයකට දකුණු දෙසින් දහවන වන තවත් ත්‍රිරෝද රථයක රියදුරු අදාළ විදේශීය කාන්තාවන් දෙස බලමින් අසවි ක්‍රියාවක් සිදු කරන අතර එම වීඩියෝව සමාජ මාධ්‍ය තුල සංසරණය වනවා. සංචාරක පොලිසිය සඳහන් කළේ නෙදර්ලන්ත කාන්තාවන් දෙදෙනෙකු කුරුණෑගල அதுக்கப்புறமா அவனையும் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவனையும் பிடிச்சிருந்தாங்க. எப்படி ஆள் மாப்பிள்ளை மொட்டை அடித்து நான் நினச்ச மாதிரியே பண்ணியிருக்கேன். நான் அப்படி தான் நினச்சேன். இவன் அப்படியுமே மீச தாடியெல்லாம் வலித்து மொட்டையை அடித்து இப்போ ஊருக்குள்ளே உலா வருவானா இருக்கும் அப்படின்னு நினச்ச மாதிரியே மீச தாடியெல்லாம் எடுக்கலை. மீச தாடியை கொஞ்சம் அழகாக ரவுண்டாக ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு முடியை வந்து மொட்டையை அடிச்சிருக்கிறான். கடைசி அவனையும் பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில கேவலங்கட்டவனுங்க செய்கிற செயலால் தான் எல்லாருக்குமே கெட்ட பேர். அதே போல் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சுற்றுலாத்துறைக்கு வரக்கூடிய பலரும் வந்து வாகனங்களை எடுத்துகிட்டு சுற்றுறாங்க. ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் ரூல்ஸை வந்து நிறைய பேர் மதிக்கிறதில்ல, ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமலே சிலர் வந்து வாகனங்களை உபயோகிக்கிறாங்க இந்த நாட்டில். அதுவும் தடுக்கப்படணும் அப்படின்னு தெரியும். இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ். This is just a gentle reminder to those foreigners, foreign tourists and also locals tourists who would wish to use the vehicles of Sri Lanka. You have to abide by the rules and regulations of the Sri Lankan Motor Traffic Act. Much observed that most of the foreign nationals who are said to be foreigners, who are tourists, are using vehicles or driving without a valid driving license. So the message is very clear. If a foreign national who will have his or her international driving permit, yes, he or she could use it in Sri Lanka. If the foreigner, he or she, if they possess a domestic driving license which have been issued by your respective country, will also could use it in Sri Lanka, but you have to obtain a report or a certificate from the Motor Traffic General Department. If you don't have an IDP or an international driving permit, if you don't have a domestic driving license which have been used back in your country, you are not supposed to drive vehicles in the country. We have witnessed now most of the foreigners, tourists are using trishaws, which is totally illegal. And also we have taken action, stern action against those owners of those trishaws to have taken legal action against them. And so therefore, it is a humble request to all foreign nationals that you should take cognizance of such issues. We should not, and you will not meet with accidents back in another country, and you should not destroy your journey having visited this beautiful country. இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே இலங்கைக்குள்ளே நீங்கள் டிரைவிங் பண்ணலாம், அல்லது டிரைவிங் பெர்மிட்டுக்குரிய ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் மட்டுமே நீங்கள் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை நல்ல விடயம் அது. ஏன்னா கண்டவெல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நிறைய தொழிலாளர்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய ஓட்டுநர்களும் பாதிக்கப்படுறாங்க. சிலர் வந்து தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுறதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஏன்னா இப்போ முன்னாடியெல்லாம் 3 வீலில் போவாங்க, வண்டி ஹயருக்கு எடுப்பாங்க, இந்த மாதிரி புக் பண்ணி வண்டிகள் எடுப்பாங்க. அப்போ வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது, ஆனால் இப்போ என்ன ஆகுது, இப்போ வந்து வாராங்க, அவங்களே வண்டி எடுக்கிறாங்க, போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதில் பாதிப்பு. அதால் டிரைவிங் லைசன்ஸை ப்ராப்பராக செக் பண்ணி கொடுக்குறது வந்து ஒரு நல்ல விடயம். அதை ஃபாலோ பண்ணினாங்கன்னா அப்போ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க ஒன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயோ அல்லது அவங்க பர்சனலாக ஹையர் புக் பண்ணி வண்டிகள்லையோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாலும்
இன்டர்நேஷ்னல் லெவல் அது பெரிய ஒரு ரிஸ்க்காக வரும். ஏன்னா அவங்க கேள்வி கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்டர்நேஷ்னல்ஸ் ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஹூ இஸ் கிவ் த வெஹிக்கல், ஹவு இஸ் அப்ரூவ் டு டிரைவ் அப்படின்னு வேறு நாடுகள்லேருந்து கேள்வி எழுப்பினாங்கன்னா இலங்கை போயிடும். அப்புறம் டூரிஸ்ட் கேட்டகரியும் தெரியும் தானே. அதால் நல்ல விடையும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப நேரம் பேசவும் முடியாது, திட்டுவாங்க.